மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன விளாக்ன்றதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சமணர் காலத்து மலையை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். அது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் கீழக்கோயில்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த சமணர் மலை வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன கோயில்கள் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஐயனார் சாமியும் அதுபோக கருப்பு சாமியும் இங்கே வந்து காவலுக்கு தெய்வமாக நிற்கிறாங்க. அதை சுற்றியும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில்களை சுற்றியும் அந்த மலைகளில் ஏறியும் பின்னாடி ஜெயின் ஹில் அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது. சமணர் மலை அப்படின்ற இடமும் இருக்குது. சமணர்கள் வாழ்ந்த இடமும் இருக்குது. அதை ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் தட்டினாலே வந்துடும். சரிங்களா? கீழக்கோயில்குடி சமணர் மலை எப்படின்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோவோட லொக்கேஷனோட வந்துடும். ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி போயிடலாம். நான் போகிறது பார்த்தீங்கன்னா நான் திருநர் நம்ம ஏரியாவிலேருந்து போயிட்டுருக்கேன். திருநர்லேருந்து நம்ம தனக்காங்குளம் ரோடு உள்ளே போனோம் அப்படின்னா நேராக பைபாஸ் 4வே ஏறிடும். 4வேலேருந்து ரைட் சைடு திரும்பி நேராக போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் கீழக்கோயில்குடி போர்டு லெஃப்ட் சைடு இருக்கும். அது பார்த்தாலே தெரியும். அந்த ரோட்டில் உள்ள நேராக போனோம்னா சிங்கிள் ரோடு தான். ஆனால் ரோடு வந்து நல்லா இருக்குது. சரிங்களா? எந்த ஒரு மேடு பள்ளங்கள்லாம் கிடையாது. சூப்பரான ஒரு ரோடு. இது ஊருக்குள்ளே போகிற ரோடு தான் ஃபுல்லாமே. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பயமும் கிடையாது. நேராக போய்ட்டு இருந்தோம்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் வரும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த மலைக்கு போயிடலாம். வழியில் பார்த்தீங்கன்னா தோட்டந்தோறவுன்னு சொல்லி பச்சை பசேன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த இடம் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். தரமான இடம். நம்ம அந்த மலைக்கிட்ட வந்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த மலை வந்து பாதி வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மலை மேலே வந்து ஒரு தீபத்தூண் இருக்கும். அங்கேயும் போய் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ஃபுல்லாக மரங்கள், அது போக உள்ள ஒரு தெப்பம் இருக்குது. தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன்கள் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கோயில்கிட்ட நம்ம வந்தாச்சு. அந்த கோயிலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்கிறாங்க, எப்படி வழிபடுறாங்க, அது போக உள்ள அந்த தெப்பத்தில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாமே பார்க்கலாம். தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த விரா மீன் மாதிரி சொல்லுவாங்களே, பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. ஒன்று நம்ம 1 மீட்டர் தண்டி பெருசாக இருக்குது. இது யாருமே பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது, இது கோயிலுக்காண்டி விட்ட ஒரு மீன். சரிங்களா? இது யாருமே பிடிக்க மாட்டாங்க. அது அப்படியே உள்ள பெருசாக நீந்திக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பொறி வாங்கி போடுறது எல்லாமே இங்கே பக்கத்துலேயே விற்பாங்க. நம்மளே வாங்கி போட்டுக்கலாம். ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சூப்பரான இடங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்தாலே போதும், நமக்கு மன நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இடத்தோட சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கும். இந்த கோயிலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மரங்கள், ஆலமரம், அரசம்னு சொல்லி நிறைய மரம் இருக்குது. புறம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்கும். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். மனசு ரிலாக்ஸேஷனுக்கும் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான ஒரு இடம். நீங்கள் காலை ஒரு 10 மணிக்கு வந்தோம் அப்படின்னா சாமியுமே கும்பிட்டுட்டு மலையில் ஏறிட்டு பின்னாடி இருக்க அந்த சமணர்கள் வாழ்ந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். மதியமும் ஒரு சாப்பாடு கூட எடுத்து வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் அதை உங்களுக்கு இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்து காது குத்துறது எல்லாமே ஃபேமஸ் தான். சரிங்களா? ஆடு விட்டுறது எல்லாமே செய்வாங்க. நான் வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு தான் நான் வந்தேன். என் ஒய்ஃபு, என் மகள், நான் 3 பேர் தான் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து வேண்டுதல் போல இருக்குது. சமையல் கிடாய் வெட்டி சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நம்ம சமையலையும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும், அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஓகேவா? மட்டன் சுக்கா நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. அது போக ரசம், சாப்பாடு எல்லாமே தரமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போய் கோயில் என்னென்ன சாமி இருக்குன்ற எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மலைக்கு மேலே ஏறி போயிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மலைக்கு பின்னாடி சமணர்கள் வாழ்ந்த இடம் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? இங்கே வந்து சமணர்கள் எந்த வருஷம் எந்தெந்த வருஷத்தில் இருந்தாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக தெரியல.
ஆனால் இந்த இடத்த வந்து ஒரு vlog மாதிரி டூர் மாதிரி நான் காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு காவலாக இருந்தவங்க போல இருக்குது. அதனால் வந்து அவங்களாம் முன்னாடி ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சு முன்னாடி வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருப்புசாமி தான் இருக்காங்க. இந்த வாசல் வழியாக போனோம் அப்படின்னா கருப்புசாமி கோயிலுக்கு முன்னாடி போய் நிற்கும். அதுபோக பக்கத்தில் இன்னொரு வாசல் இருக்குது. அந்த வாசல் போனோம் அப்படின்னா ஐயனார் கோயில் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயில் வாசலுக்கு முன்னாடியே அந்த தெப்பத்தில் இறங்கி கால் கழுவுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் காலை கழுவிட்டு மீனுக்கு பொறி பொண்ணா போட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, மீன் வந்து அப்படியே சரியான மீனாக இருக்கும், பயங்கரமாக மீனாக இருக்கும். நான் இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இதை நான் இப்போ தான் போடுறேன், டைம் இல்லை போடுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மீன் ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கும். ஓகே, நம்ம காலை வந்து நல்லா கழுவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐயனார் கோயில் வாசல் இதுக்கு நேராக தான் இருக்குது. நம்ம வந்து எங்கிட்டு போனால் கருப்புசாமி கோயில் வாசல் உள்ள வழியாக போய் கருப்புசாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஐயனார் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரலாம். இந்த கோயிலுக்கு உள்ளேயும் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகள் சின்ன சுற்றி காவல் தெய்வம் மாதிரி குட்டி குட்டி சாமிகளாக இருக்கும்ல, எல்லாமே சுற்றி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பரான சிற்ப வேலைப்பாடுகள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டமாக நிற்கிறது தான் கருப்புசாமி கோயில். சரிங்களா? அந்த கருப்புசாமி கோயில் வந்து நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருப்புசாமி கோயில் சொல்லுவாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா துடியான ஒரு கருப்புசாமி ஐயனார் கோவில் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த கூரையெல்லாம் எதுக்காக இங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேண்டுதலுக்கு ஒரு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி வேண்டுதல் நடந்தால் இந்த மாதிரி குதிரை வந்து செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுவாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு நடந்து முடிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரையை செஞ்சு இந்த கோயிலுக்கு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. குதிரைகள் ஒவ்வொன்றும் பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக கலர் பண்ணி தரமாக வச்சுருக்காங்க. இது வந்து ஐயனார் கோவில். கருப்புசாமி கோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் கருப்புசாமி கோவில். கருப்புசாமி கோவில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் இதனால் ஐயனார் கோவில் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கருப்புசாமி மட்டும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் கோவிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் சைட்லலாம் இருக்குது சின்ன சின்ன சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே போய் மலையில் ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே கருப்பு சாமியும் சரி ஐயனார் சரி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சாமின்னு சொல்லலாம். இந்த மலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஏறுறதுக்கு வந்து கைப்பிடி கம்பிகள் வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு தெரியலை, ஒரு 3/4 தூரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சிருக்கும். கொஞ்சம் மேலே ஏறுற ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஏறி போயிட்டு வரணும். இங்கே மீனாட்சி சொக்கநாதர் அந்த சாமிகளும் இங்கே இன்னும் முன்னாடி சூப்பராக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இந்த தெப்பத்தில் குளிக்கிற வந்து இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கோயில் வாசல். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தாமரை இலையெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும். அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போகலாம். நாங்கள் வந்து எதையும் குளிச்சுட்டு வந்துட்டோம், அதனால் வந்து குளிக்கிறீங்க நேராக அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலையில் வந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் சின்ன சின்ன படிக்கட்டாக எடுத்து வச்சு அலுப்பு தெரியாமல் ஏறுற மாதிரி சூப்பரான படிக்கட்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த கோயில் வியூ பார்த்திங்கன்னா
தரமாக இருக்குங்க, செம்மையான ஒரு வியூவாக இருக்குது. அது போக அந்த தெப்பத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்குது. இங்கே அங்கங்கே படி இல்லைப்பா, இங்கே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா படி இல்லை, சரிங்களா? அப்பயுமே நீங்கள் பார்த்து கவனமாக ஏறி போகணும். ரொம்ப சேஃப்டியாக ஏறி போனால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். வலிகிலி பிடிச்சிடணும், கீழே விழுந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காகவே நம்ம மேலே ஏறி வந்து இந்த மலையை சுற்றி பார்த்துட்டு ஏறி இறங்கி ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க. என் பாப்பாவும் என் ஒய்ஃபும் வந்து சேர்ந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. பாப்பா கூட ஈஸியாக ஏறி வருது, டக்கு டக்குன்னு ஏறி வந்துருச்சு மேலே. இந்த மலை மேலே ஏறிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்க கிராமங்கள் மொத்தமும் நம்மளுக்கு அழகாக சூப்பராக தெரியும், நல்லா பார்த்து ரசிக்கலாம். இதுக்கு மேலே ஏறி போனோம் பார்த்திங்கன்னா கம்பிகள் வந்து கொஞ்சம் இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஏறி போகணும். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து பேச்சி பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து சமணர்கள் வந்து இங்கே தான் வாழ்ந்திருக்கிறதுக்கு நிறையா தடயங்கள் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? இங்கே நேராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வந்து தமிழில் பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்து கீழே வந்து எழுதியிருப்பாங்க, அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரும் சமணர்களோட சிலைகள் எல்லாமே இதில் வந்து வரிசையாக இருக்கும். இவங்க எல்லாருமே தமிழ் பேசி தமிழில் எல்லாமே செஞ்சு வாழ்ந்த சமணர்கள் புலவர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இதெல்லாம் தமிழ் வட்ட எழுத்துக்கள்னு சொல்கிற ஒரு எழுத்துக்கள், சரிங்களா? முதல் தோன்றிய வட்ட எழுத்துக்கள் சொல்லுவாங்க. தமிழே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதுதான் தமிழ் வட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த படங்களுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கும், அந்த ஃபுல்லாக டீட்டெயில் நமக்கு தெரியலை. அதனால் இதை நான் இந்த இடத்த வந்து ஒரு டூர் மாதிரி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே புத்தர் சிலை மாதிரிலாம் நிறைய சிலை இருக்குது. புத்தரா இல்லை யாருன்னு எனக்கு சரியாக தெரில. புத்தர் உட்காந்துருக்க மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, தமிழ் வட்ட எழுத்துக்கள், பல எழுத்துக்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே போய் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததாகவும் அது வந்து காலப்போக்கில் அப்படியே செதஞ்சு அந்த தடையுமே தெரியாமல் போனதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேலே ஏறும்போது பாப்பாவோட சேர்ந்து ஜாலியாக ஏறி போனோம். இங்கே வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க, அதாவது மலையில் ரொம்ப ஏற முடியாதவங்க இங்கே இது மேலே ஏறி வர வேணாம். கொஞ்சம் அதிகமாக இளைக்கும், இந்த வெயிலையும் ஏறக்கூடாது, அதுவும் கஷ்டம். காலைல வெள்ளனை ஏறி போட்டு ஏறிட்டு வந்தால் கூட தெரியாது. இந்த வெயில் டயத்தில் வந்து கொஞ்சம் உடம்பு கனமாக இருக்கவங்க வந்து மேலே ஏறினீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் பார்த்து ஏறி வரணும். ஸ்லிம்மாக இருக்கவங்க ஈஸியாக ஏறி வந்துடுவாங்க. அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இந்த வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, என் கீழே திட்டு மாதிரி தெரியுதா, திட்டு அந்த பக்கம் சின்ன சின்ன செவர் மாதிரி தெரியுதா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாடசாலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததா ஒரு தடயங்கள்லாம் இருக்குது. காலப்போக்கில் அது செதஞ்சு நம்மளுக்கு அந்த அடையாளமே தெரியாமல் மாறிடுச்சு. இதுக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா, இதுக்கு மேலே பிளெயினாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஒரு தீபத்தூண் மட்டும் இருக்கும். இந்த தீபத்தூண் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையில் வந்து காண்டாக்ட் பண்ணுறது, இங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக கூட ஒரு சிக்னல் மாதிரி அந்த தீபத்தூணை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம்.
இங்கே தீபம் ஏற்றுனா நம்ம திருப்பூன்ற மலையில் இருக்க தீபம் ஏற்றினாலும் அங்கேருந்து பார்த்தா கரெக்டாக நைட்டு வந்து சூப்பராக தெரியும். ஓகே, இந்த மலையில் முக்கால்வாசிக்கு மேலே ஏறியாச்சு. அந்த ஒரு சின்ன மேடு மட்டும்தான் இருக்குது. அது மேலே ஏறிவிட்டோம் அப்படின்னா இந்த தீபத்தூண் வந்துடும். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வாட்டி வந்திருக்கேன். அது எப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது இங்கே மேலே வரும்போது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மலை மேலே ஏறி வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா காற்று சரியான காற்று அடிச்சிச்சு. இப்போ காற்று அந்தளவுக்கு இல்லை, ஓரளவு சரியான காற்று. நம்ம சாஞ்சு நின்றால் கூட நம்ம அப்படி கீழே விழுக மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு எதிரில் காற்று செம்ம காற்று அடிச்சு. அந்தளவுக்கு இப்போ காற்று இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் லேசாக காற்று அடிக்குது. அதனால் மேலே உச்சியில் ஏறும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து ஏறிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் முடியலை. அதனால் பாப்பாவை கூப்பிட்டேன், பாப்பாவும் வரல. அதனால் அடுத்து நான் மட்டும் மேலே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். மேலே வந்து தீபத்தூணை காமிக்கணும் இல்லையா, அதனால் வந்து செல்லை வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். பாப்பாவும் வரலன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் மட்டும் போகிறனால எனக்கு ஒரு பேக்கை கொடுத்துட்டு நான் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி போனேன் இந்த இடத்துல. ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இடம் வந்து கொஞ்சம் குறுகலாக தெரியும், ஆனால் இடம் ரொம்பவே வைடாக பெருசாக இருக்குது. அந்த மலை உச்சிக்கு அந்த தீபத்தூண் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்து அந்த ஏரியாவே சுற்றி ஃபுல்லாக காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தீபத்தூண்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய கால தமிழ் வட்டெழுத்துக்கள் வந்து ஃபுல்லாமே எழுதியிருப்பாங்க. சுற்றி 4 பக்கம் சுற்றி பொறிச்சிருப்பாங்க, கல்வெட்டு பொறிச்சிருப்பாங்க. ஒரு வழியாக வந்து மேலே ஏறி வந்தாச்சு. நான் சொன்ன தீபத்தூண் வந்து இந்த தீபத்தூண் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகமலை நாகமலை புதுக்கோட்டையில் இருக்க அந்த நாகமலை ஃபுல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும். அந்த போக்கு சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாமே ஃபுல்லாக தெரியும். வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. இதான் அந்த நாகமலைன்றது. அந்த தெரியும் பார்த்தீங்கன்னா அதான் திருப்பன்ற மலை. ஓகே, அவ்வளோதான். மேலேருந்து பார்த்த வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் அப்படியே கீழே இறங்கி நம்ம பின்னாடி வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது, சின்ன குகை மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ஏறும்போது கூட ஈஸியாக ஏறிடலாங்க. ஆனால் இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். காலில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் கால் கொஞ்சம் லேட்டாக கூசுகிற மாதிரி இருக்கும். அந்த பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கூசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக இறங்கி வாங்க எல்லாருமே. இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நான் கிளம்புலேருந்து கீழே இறங்கி வர வரைக்கும் இந்த மலை ஃபுல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் இந்த மலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில். அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த இடம் பார்க்கணுன்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம்.
மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஆலமரம் இருக்குது சரிங்களா. அங்கே வந்து நீட்டாக உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். இந்த பாடசாலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாடசாலையிலேருந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து இறங்கணும். அந்த இடம் வந்து கொஞ்சம் வழுக்கு, அதாவது ரொம்ப சருகலாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து மெதுவாக இறங்கி வரணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இந்த மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கும் போதும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப சேஃப்டியாக இறங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்பா கையில் கீச்சிடாம பார்த்து போ. இறங்கி வரும்போது சரி, நம்ம கைப்பிடி வந்து ஒரு சில இடத்துல இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இந்த பக்கம் இருக்க கைப்பிடி பிடிச்சி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இறங்கி வரணும். இந்த மலை ஏற வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே ஏறிடலாம். சில மலை ஏறாதவங்க வந்து இது கஷ்டமாக நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சேஃப்டியாக நல்லா பிடிச்சிட்டு கிரிப்பான ஒரு செப்பல் போட்டு ஏறி வரலாம். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து செருப்பு இல்லாமல் ஏற வேணாம் சரிங்களா. ஏன்னா செருப்பு இல்லாமல் ஏறினீங்கன்னா காலில் ஏதாவது குத்திரும், ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னா அப்போ இறங்கி வர்றதுக்கும் கஷ்டமாகி போயிடும். அதனால் செப்பல் போட்டு கொஞ்சம் சேஃப்டி ஏறி போகணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன் இந்த வீடியோவை. ஆனால் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆயிருக்கும், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இந்த வீடியோ எடுத்து. என்னோடய பழைய ஃபோனில் எடுத்தேன், குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செல்லு மாற்றிட்டேன். அதனால் வீடியோ எடுக்கிறக்காண்டி செல்லை மாற்றினேன். அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் நான் என்ன எடுக்கலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், அந்த வீடியோ வந்து நான் அடுத்தது போடுவேன். அது கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாமே கொஞ்சம் தெளிவான ஒரு குவாலிட்டியோட நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஓகே, நம்ம இந்த மலையிலேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கியாச்சு, சேஃப்டியாக பத்திரமா இறங்கி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இந்த கோயிலுக்கு அப்படியே நேராக போயிட்டே வந்தோம்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சமணர் மலைன்னு போட்டு சமணர்கள் வாழ்ந்த இடம், தங்கின இடம், அந்த பக்கம் ரைட் சைடில் உள்ளே கொஞ்சம் தள்ளி போகணும். அங்கேயும் போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். சொன்ன மாதிரி சமணர் மலை கீழே போயிருக்கா திகம்பர் செயின் மவுமெண்ட். திகம்பர் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த சரிங்களா. பழைய காலத்தில் சமணர் மலை திகம்பர் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தெப்பும் சின்ன தெப்பும் பக்கத்துலேயே இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா விழுதுகள் பெருசாக, அதுவும் ஒரு பெரிய மரம் மாதிரி பயணமாக விழுந்திருக்கு. இங்கிட்டு வந்து நான் நடந்து போனேன், ஆனால் கொஞ்சம் நம்ம பைக் எடுத்து கூட வந்துருக்கலாம். கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போன போல இருக்குது. ஒரு பைக் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம், சிம்பிளாக இருக்கும். ஓகே, வந்தாச்சு. அந்த குகை சமணர் மலையோட பின்னாடி இருக்க குகைக்கிட்ட வந்தாச்சு. இங்கேயும் ஒரு சின்ன போர்டு போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கேயும் வந்து சமணர் மலை அப்படி தான் போட்டிருக்காங்க. திகம்பர் சமண சின்னம் அப்படின்னு போட்டு சமணர் மலை கீழே கோயில் குடின்னு போட்டிருக்காங்க இந்த போர்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தொல்லியல் ஆராய்ச்சியாளர் வந்து நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணி
இது பழைய காலத்தோடு பழைய நம்ம தமிழர்கள் வாழ்ந்த சமணர்கள் வாழ்ந்த மலை தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதாவது தொழில்துறை போர்டு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்க ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ண ஒரு இடம் தான். பழைய காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்கன்றது கன்ஃபார்மான ஒரு இடம், ஒரு தகவல் தான். இங்கிட்ட பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி போடுறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக படிகள்லாம் செட் பண்ணி உடகளில் வந்து படி செட் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பின்னாடி இந்த சைடு வந்து வரமாட்டுறாங்க. நான் மட்டும் தனியாக போனேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக பீதியாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வந்துட்டேன். தனியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து தனியாக போகாதீங்க. இது வந்து காடு மாதிரி தான் பின்னாடி இடம் இருக்குது. அதனால் தனியாக போக வேணாம். ஒரு 4 பேர் சேர்ந்து போனீங்கன்னா இங்கே போகலாம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். என்னடா படிக்கட்டாக இருக்குது, ஒன்றையுமே காணான்னு மேலே ஏறி போயிட்டே இருந்தேன். ஸோ இன்னும் ஒன்று மேலே உலகு திரும்பலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பின்னாடி போனதுக்கு தான் தெரியுது ஒரு சின்ன குகை இருக்குது அப்படின்றது. நான் சொன்ன மாதிரி இந்த குகை வந்துருச்சா, இந்த படியில் ஏறணும் அப்படின்னா இதான் எண்டு. இதுக்கப்புறம் வந்து பாதை இருக்கான்னு தெரியலை. அங்கிட்ட எட்டி பார்த்தேன், அந்த பக்கம் பாதை இருக்க மாதிரி ஒரு அறிகுறி இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குகை இருக்குது. இங்கே தான் சமணர்கள் வந்து தங்கி ஓய்வெடுத்து வாழ்ந்தாங்கன்றதுக்கான ஒரு அத்தாட்சி இந்த இடத்துல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிலை இருக்கும், அதாவது கல்வெட்டு மாதிரி பொறிச்ச ஒரு சிலை இருக்கும் முன்னாடியே. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி குகைக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சிலை சுற்றி போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல அவ்வளோ ஹைட்டில் ஏறி எல்லா வேலைப்பாடுகளும் பார்த்து சூப்பரான ஒரு முறையில் சிற்பங்கள் செஞ்சு கல்வெட்டுகள் செஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த காலத்தில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி நம்ம பாதுகாக்கணும் கண்டிப்பாக. இந்த கோயிலுக்குள்ளே நான் தனியாக போகவும் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஓகேவா? அதனால் வந்து நான் உள்ளே ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, லைட்டாக எடுத்துகிட்டு நான் அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருந்தேன், பின்னாடி இந்த 2 பேரையும் ஆளை காணோம். அதனால் நான் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படி நான் கிளம்பிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம இந்த சமணர் மலையில் பார்த்த ஃபுல் வீடியோ தான் அது. உங்களுக்கு இந்த மாதிரி சமணர் மலை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். லொக்கேஷனை போட்டு டைரெக்டாக இங்கே வந்துடலாம். ஓகேவா? இதோட மேப்போட லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஈஸியாக போகிற மாதிரி ரூட் இதில் வந்துடும். நீங்கள் பசங்களாக போனாலும் சரி, லவ்வர்ஸாக போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, நீங்கள் வந்து சந்தோஷமாக ரிலாக்ஸேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மலையை சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நான் போட்டேன். இது வந்து ஒரு சின்ன vlog, அதாவது இந்த சமணர் மலை டூர்னு சொல்லலாம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மலை இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது நிறைய பேத்துக்கு தெரியட்டும். வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். அந்த ஐயனார் சாமியும் கருப்பசாமியும் கும்பிட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அவ்வளோதாங்க. இந்த படியிலேருந்து இறங்கி நான் அப்படியே இங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சமணர் மலை டூர் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் கோயில். சரிங்களா?
மகாலிங்க கோயிலுக்கு போன வீடியோ வந்து நான் இதே மாதிரி போன வருஷம் எடுத்தது தான். அது வந்து நான் இன்னும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். அதையும் நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, பழையபடி நம்ம கோயிலுக்கிட்டே வந்தாச்சு. அப்படி இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீ வண்டி நிப்பாட்டுறதுக்கும் கார் நிப்பாட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி வேணால் வேனில் கூட வரலாம், பஸ்ஸில் கூட வரலாம். ஓகேவா? நான் வந்து 2 வீலரில் தான் வந்தோம். 2 வீலரில் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு.